பருப்பு எடுத்திருக்கேங்க. ஒரு 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். அந்த பருப்பை நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். அது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். தக்காளி 2 பழம் சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துக்கிறேங்க. இது கூட தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா பருப்பு ஒரு 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம கீரை இது கூட சேர்த்துடலாம். நல்லா 4-5 முறை அலசிட்டுங்க. க்ளீனாக இருக்கு. இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். 3-2லேருந்து 5 மினிட்ஸ் இருக்குல்ல வேகட்டும். கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் சட்டியில் மாற்றிக்கிறேன். சட்டியில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியெல்லாம் நம்ம வடித்து எடுத்துட்டு கடைய ஆரம்பிக்கலாம். இதில் ஒரு பிளேட் வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கடைஞ்சிக்கலாம் சட்டியில். இப்படி எத்தனை பேர் வீட்டில் சட்டியில் கடைவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எப்போவுமே சட்டியில் தான் கடைவோம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. அது கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 3 வரமிளகாய் அதையும் கிள்ளி சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அது கூட நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவு வதங்கிடுச்சுங்க. இதை வந்து நம்ம அந்த கீரையோடு நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை வதக்கி வச்சதை இதோட சேர்த்துறேங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம கடைஞ்சிடலாம். இதெல்லாம் சேர்த்து கடைஞ்சிக்கலாம் நல்லா. பார்த்தீங்கன்னா பச்சை பசல்னு கீரை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.